பிறந்ததுலேருந்து ஆச்சாரமாக பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலாக தேடி தேடி தின்னு என்ன என் கையிலே பீஃப் லட்டை கொடுத்து நானே ஊட்டுற மாதிரி வச்சுட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதில் அப்படி என்ன தான் கலந்தாங்க அண்ட் பவன் கல்யாணுக்கு எல்லாரும் ஏன் வந்து மாறி மாறி மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் கையில் கட்டியிருக்க வாட்ச் வந்து armorado.com சைட்டில் வாங்கினது அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து உருவாக்கின ஃபஸ்ட்டு பீப்புள் பவர் கம்பெனியோட ப்ராடக்ட் இது. இதை போய் செக் பண்ணுங்கள், வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கோல் வந்து மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸை கிரியேட் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஸோ அதனால இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆர்மராடோ அப்படின்றது தான். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா இன்னும் நிறைய லீடர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம், நிறைய பிஸ்னஸ் உருவாக்கலாம், நம்மளே வேலை கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். இப்போ என்னதான் நடந்துச்சு திருப்பதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க வந்து புத்த விஹாரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து திருப்பதி கோயிலாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முருகன் டெம்பிள் இருந்துச்சு, அதை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் கூட இவ்வளோ பெரிய கலவரமாக்கல. ஒரு சாதாரண ஒரு லட்டு, அந்த லட்டுக்கு இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து திருப்பதி வந்து திரும்ப பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கு. அந்த லட்டில் அப்படி என்ன தான் கலந்தாங்க, அது எப்படி கலந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து திருப்பதியில் லட்டு அப்படின்றது ஃபேமஸான ஒரு விஷயம். வந்து நான் திருப்பதிக்கு 4 தடவை போயிருக்கேன். ஆனால் 4 தடவை நான் கோயிலுக்குள்ளே போனதில்லை. நம்மளுக்கு நம்பிக்கையில் நம்ம போயிட்டு இதுக்கு இடுசெல் நட்டுசெல்லில் போயிட்டு நசுங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, வீட்டில் சொந்தக்காரங்களாம் போவாங்க. ஸோ அவங்களாம் போயிட்டு வரட்டும், எப்படி தான் லட்டு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு தெளிவாக இருப்போம். லட்டு சாப்பிட்டு மட்டும் வருவோம். எனக்கு அப்போல்லாம் தெரியல அது பீஃப் லட்டுன்ட்டு, பட் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லட்டில் வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து கீ. ஸோ அது வந்து அந்த லட்டை வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பாண்டிங் ஏஜென்ட்டில் தான் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து நெய்யை வந்து நிறைய இடத்துல வந்து அடல்ட்ரேஷன் நடக்கும். அதாவது அது கூட வந்து வேற ஏதாவது ஒரு மாற்று பொருளை கடந்து அதை வந்து விற்கிறது அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நோட், இது நெய்யும் தேனியும் என்றைக்குமே கலந்து சாப்பிடாதீங்க, அது விஷம், கேன்சர் கூட வருன்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அது படிக்கிறப்ப இந்த விஷயத்தை பற்றி படிக்கிறப்ப தெரிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் மாதிரியே இருக்கிற ஒரு பை ப்ராடக்ட் அது பேர் வந்து பீஃப் டாலோ அப்படின்வாங்க. டாலோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட கொழுப்பு மட்டும் எடுத்து அதை வந்து நிறைய ஹீட் பண்ணி கேரமல் மாதிரி ஒரு நெய் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேட் தான் அது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மக்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளேவரிங்க்கு. நெய் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கான்செப்ட்ல வந்து அதுவும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து நெய்யை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி, டைம் ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஃப் டாலோன்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து கீ அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் கூட பார்த்தீங்கன்னா பீஃப் டாலோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் அது. இந்தியா மாரி கண்ட்ரீஸில் என்ன அப்படின்னா வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது. ஸோ அப்போ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி அடல்ட்ரேஷனுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் இஸ் சீப்பர். ஸோ அப்படி வந்து பீஃப் டாலோ வந்து நெய்யை வந்து அங்கங்கே வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூமர் மாதிரி இருந்திருக்கு, யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் வந்து சாம்பிள் எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த சாம்பிள் ரிசல்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷோட ஆயில் இருந்திருக்கு, ஃபிஷ்ஷோட ரிமைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீஃபோட டாலோ, பீஃபோட ஃபேட்டு, அதோட கண்டென்ட் இருந்திருக்கு அப்படின்றது வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸும் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபியூ டேஸ் கழிச்சு. அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து அது இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை. இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆச்சாரம் சொல்கிறவங்க வந்து இவ்வளோ நாளாக தெரியாமலே வந்து பீஃப் தின்னுட்டு இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப யாரோ கை வைக்கிறாங்க, அதெல்லாம் நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படிலாம் சில மாமிலாம் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே வந்து ஒருத்தங்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளை கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் டீசன்சி. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியல, முக்காசி தெரியாமல் தான் நடந்திருக்கும். இட்ஸ் நாட் எ டீசன்சி. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்காது, இல்லை வந்து போருக்கு பிடிக்காது, சிக்கன் பிடிக்காது, கேட்டு பிடிக்காது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூனை பிரியாணி கொடுக்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங் இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். பட் அதுக்காக வந்து நம்ம பவன் கல்யாண்கிட்ட போயிட்டு நம்ம தேவையில்லாமல் சாரிலாம் தப்பே செய்யாமல் சாரி கேட்க முடியாது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாஷ் ராஜ் வந்து மோடிக்கே பயப்படாத ஆள், மோடியவே பொழுதுனி கலாச்சிட்டு இருப்பாரு, மோடிக்கே பயப்படாத ஒரு ஆள் வந்து பவன் கல்யாணுக்கு பக்குன்னு ஒரே செகண்ட் வந்து வீடியோலாம் போட்டு பேசுறாரு. அண்ட் கார்த்தி இம்மீடியட்டாக சரண்டர் ஆகுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்து பயங்கர பவர்ஃபுல். ஸோ இப்போ இந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு நான் சொன்னது அவங்க யாராவது தப்பாக புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம உருவமே எரிக்க மாட்டாங்க, நம்மளே எரிச்சு விட்ருவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு. நம்ம பவர் ஸ்டார் என்னைக்கு அங்கே போய் நான் ஒரு பவர் ஸ்டார் சொல்லி அடிவோம் போகிறாரு தெரியல. பட் என்ன நினச்சிக்கோங்களேன், அதுவும் ஒரு சாப்பாட்டு பொருள் தான் அது. ஸோ அந்த சாப்பாட்டு பொருள் வந்து உங்களுக்கு வேணான்னு சொல்கிறது உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அது வந்து வசதி கிடையாது, இது வந்து ஆச்சாரம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நடந்தது வந்து ஒரு கார்மான்னு கூட சொல்லலாம். அதாவது தன்னோட சாப்பாடு வந்து புனிதம் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னா வந்து அப்போ எது புனிதம் இல்லை அப்படின்ற இடத்துல வந்து இன்னொருத்தனோட சாப்பாடு அந்த இடத்துல வந்துடுது. அது வந்து தப்பு. எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சி இப்போ சைனீஸ்
சைனீஸ்காரங்க வந்து பாம்பை தின்றாங்க, தவக்கலை தின்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு ஓகே. அதை விட்டுட்டு அவன் சாப்பிட்றது வந்து மட்டமான சாப்பாடு, அது சாப்பாடே கிடையாது, அது அவன் திம்பானா மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் வந்து அது என்னோட வேலை கிடையாது. அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் சாப்பிட்றான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். அது நம்மளுக்கு என்ன வந்துச்சு இந்த ஒரு விஷயத்துல தான் கைஸ். அதாவது கார்மான்றது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ இனிமேல் வந்து யாரையும் வந்து நம்ம சாப்பாடு வசதி இது வந்து ஆச்சாரம் அப்படின்னு சொல்கிறது எடுத்துக்கோங்க. உங்கள் சாப்பாடு க்ளீனாக இருக்கா அது ஓகே, என் சாப்பாடு க்ளீனாக இருக்கா நான் சாப்பிட்றத உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது வெளியில் வந்து ஒரு விஷயமா சொல்கிறது, மற்றவங்க கைப்பட்டா தீட்டு இப்படிலாம் சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சாப்பிட்ற அரிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரனோட கால் அடியில் பட்டு மிதிப்பட்டு வரும். விவசாயம் பண்ணுறப்ப எல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு அவங்க கை வேர்வை ரத்தம் எல்லாம் சிந்தி அதை பிசைஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளோ ஆச்சாரமாக இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து எப்படி வருது, நீங்கள் வந்து கடையில் போயிட்டு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி இதில் ட்ரையல் ரூமில் போடுறீங்களே, அது அவங்களோட வேர்வை கையெல்லாம் பட்டு தான் இருக்குது. அதுவும் துவைச்செல்லாம் வர போகிறது இல்லை, அப்படியே அயன் பண்ணி தான் வரும் மேனுஃபேக்சரிங் பண்ணி. அதெல்லாம் வந்து ஆச்சாரம் இல்லையா? எனிவே இன்னொரு விஷயம், இந்த திருப்பதி லட்டில் வந்து இந்தமாரி கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தற்செயலாக நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சு அப்படின்றதுல வந்து ஏன் டவுட் வருது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் டெம்பிள் அது. ஆல்மோஸ்ட் லைக் 5,000 crores என்னமோ வந்து per year annually. அதில் வந்து லட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 லட்சம் லட்டு வந்து விற்கும். ஸோ லட்டு வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரெவென்யூ. அதில் ஒரு விஷயம், அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வந்து தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு இன்க்ரீடியன்ட் அது. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா கீக்கு வந்து 12% வந்து ஜிஎஸ்டி, வேறஸ் வந்து பீஃப் டாலோவுக்கு வந்து 0% ஜிஎஸ்டி. பிரிட்டி மச் வந்து ஜிஎஸ்டி கிடையாது அதுக்கு. மேபி அதனால கூட வந்து இது நடந்திருக்கலாம், காசு சேமிச்சிருக்கலாம், மிச்சம் பண்ணியிருக்கலாம், தெரில. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு பீஃப் டாலோவுக்கு எனக்கு தெரியாமல் இது ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு தெரில. armour.comல போயிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். அதேமாதிரி அது இப்போ நம்ம அதை பற்றி ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க. ஸோ ஒரு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறோம் இல்லை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதுக்கு மேட்ச் ஆகலை, இதுக்கு இந்தமாரி ப்ராடக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐடியாஸ்லாம் கொடுங்க. அண்ட் ஸோ இட் வில் பி ரியலி குட். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.